இந்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திரு அப்பாவு வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை ஏற்கப்படலைங்கிறதுக்காக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் காலையில் அந்த சம்பவம் வெறும் போராட்டமாக மட்டும் இல்லாமல் ஒரு அசாதாரணமான சந்தர்ப்பத்தை அடைஞ்சதை நம்ம பார்க்கிறோம். திமுகவுடைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே சென்று இதற்கு நான் பொறுப்பேற்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன் சொல்லி சொல்ற அளவுக்கு நிலைமை நடந்தது. இந்த பிரச்சனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் நினைக்கிறீங்களா திரு அப்பாவு? நீங்க நடந்த சம்பவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன சிச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் காப்பந்து அரசிலிருந்து விடுவிக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற அடுத்த நிமிடமே ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல கல்லெறிதாங்க, காவலர்கள் தாக்கப்படுறாங்களா, ரத்த சொட்ட சொட்ட காவலர் வெளியே வராங்க. இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழலை ஒரு வெறியோடு எல்லாத்தையும் அடக்கி மிரட்டி ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு இருக்கின்றார். பூவாத்தூர்லேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த இடத்துக்கு பொதுநிலையில் இருக்கின்ற மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அந்த இடத்திற்கு அந்த உல்லாச விடுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். இது தவறான தகவல். அப்படி தவறான செய்கை அவருடைய. இப்படிப்பட்ட ஒருவர் சபாநாயகராக இருந்து இந்த வாக்கெடுப்பில் வாக்கெடுப்பை நடத்தினால் எப்படி நியாயம் கிடைக்குங்கிறதா எங்களுடைய கேள்வி. ஆகவே ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் மூலம் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்பது எங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்திலே ஒரு இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை இருக்கிறதுனால யாராவது வெளிப்படையாக வாக்களித்தார்கள் என்று சொன்னால் 88 நடந்த போல் அடிதடிகள் இருக்கும். ஆகவே அவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காக ரகசிய வாக்கெடுப்பு தாருங்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் தளபதி அவர்கள் கேட்டார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்க இப்போது நடைபெற்றுக்கின்ற அசாதாரண சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தவறான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. இன்னும் சொல்ல போனால் செயல் தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், பின்வாசல் வழியாக எந்த ஆட்சி அமைப்புக்கும் நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம் என்று சொல்லி. இப்படி நியாயமான ஒரு நாகரிகமான அரசியல் செய்கின்ற தலைவர் கலைஞருடைய வழிவந்த நம்முடைய செயல் தலைவர் அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கலாம். அல்லது சபாநாயகர் அவர்கள் நான் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன் என்று கூட சபையை இப்போது பிரச்சனைக்கு பிறகு நிறுத்தி வைத்தவர். அதற்கு முன்னாலேயே போய் எல்லா ஆல் பார்ட்டி லீடரையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். எல்லா லீடர்களையும் கூப்பிட்டு பிரச்சனை எப்படி இருக்கு, என்ன செய்யணும்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து அதன் பின்பு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் தவறு என்று சொல்லலாம். நாகரிகமாக ஏதோ ஒரு தவறு ஒருவர் ஏதாவது ஒரு மைக்கு எதையோ பிச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தவறு செய்தவரை கண்டித்து விட்டு மற்றவர்களை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வைத்திருப்பதுதானே ஜனநாயகம். ஆக என்ன ஜனநாயகத்தை இது நடைபெற்றிருக்கின்றது இந்த வாக்கெடுப்பு? இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீங்கள் காவல்துறையை வைத்து ஏவல் துறையாக மாற்றி மிரட்டி இந்த ஆட்சியை நடத்தி விடலாம் என்று சொன்னால் நிச்சயமாக மக்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜல்லிக்கட்டுக்கு என்ன மக்கள் முடிவெடுத்தார்களோ அதே முடிவுதான் இந்த ஆட்சிக்கும் வரும் என்பது திண்ணம். நன்றி திரு அப்பாவு. நன்றி திரு அப்பாவு. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.